ஓம் சாந்தி. ஒரே ஒரு வினாடி, ஆமா ஒரு வினாடி உங்க வாழ்க்கையை மாத்துமா? கோபத்துல இருக்கும் மனச அமைதியாகவும், பயத்துல இருக்கக்கூடிய மனசு சக்தியாகவும், தேக உணர்வுல இருக்கக்கூடிய மனச ஆத்ம உணர்வுடையவராகவும் ஒரே நொடியில மாத்த முடியுமா? இதுதான் இன்னைக்கு பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் கேட்ட ஆழமான கேள்வி. இந்த ஒரு பயிற்சியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் உங்க மனச அசைக்க முடியாது. அந்த சக்தி வாய்ந்த ரகசியத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வினாடியில கோபத்துல இருந்து அமைதிக்கு, பயத்துல இருந்து தைரியத்துக்கு, தேக உணர்வுல இருந்து ஆத்ம உணர்வுக்கு ஒரே ஒரு நொடியில போக முடியுமா? இதுதான் இன்னைக்கு பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டையும் அன்பாக கேட்கக்கூடிய கேள்வி. நண்பர்களே, நாம டெய்லி முரளி கேக்குறோம், யோகா பண்றோம், சேவை பண்றோம். ஆனா ஒரு விஷயத்த நாமளே சோதிச்சு பார்த்திருக்கோமா? நான் விரும்பக்கூடிய நேரத்துல விரும்பும் ஆத்மீக நிலையில உடனே நிலைச்சிருக்க முடியுதா? அதுதான் உண்மையான ராஜயோக பயிற்சி. பாப் தாதா 5 தெய்வீக சொரூபத்தை நினைவுபடுத்துறாரு. எப்போது எந்த சொரூபம் தேவையோ அந்த நொடியில அந்த நிலைய அனுபவம் பண்ணணும். அதுக்காக மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு வினாடி போதும். யோசிச்சு பாருங்க, நம்ம கைய உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா உடனே தூக்கிடுறோம், கண்ணை மூடணும்னு நினைச்சா உடனே மூடிடுறோம். அப்படி இருக்க மனசு அமைதியில நிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏன் ரொம்ப நேரம் ஆகுது? காரணம், உடலுக்கு நாம பல வருஷமா பயிற்சி கொடுத்திருக்கோம். ஆனா மனசுக்கு அதே அளவு பயிற்சி கொடுத்தோமா? அதனாலதான் பாப்தாதா சொல்றாங்க, பயிற்சி பயிற்சி பயிற்சி. ஒரு இசை கலைஞர் டெய்லி பயிற்சி பண்றாரு, ஒரு விளையாட்டு வீரர் கூட டெய்லி பயிற்சி பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு ராஜயோகியும் தன்னுடைய மனச ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணணும். சின்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நான் அமைதியானவன், நான் சக்திசாலியானவன் அப்படின்னு உடனே மனச மாத்தக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். இன்னைக்கு உலகத்துல பலருக்கு டைமே இல்ல. ஆனா உண்மையிலே நேரம் இல்லையா? இல்ல பிராக்டிஸ் இல்லையா? ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் நாம என்ன பண்றோம்? உடனே போன் எடுத்து பாக்குறோம். ஆனா அந்த ஒரு நிமிஷத்தை இறை நினைவுல செலவு பண்ணோம்னா அந்த ஒரு நிமிஷமே வாழ்க்கையை மாத்தும். பாப்தாதா இன்னொரு ஆழமான விஷயத்த சொல்றாங்க. நீங்களே உங்களுடைய ஆசிரியராக இருங்க. மற்றவர்கள் நம்மள சோதிக்க காத்திருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு இரவும் இன்னைக்கு நான் எத்தனை முறை ஆத்ம உணர்வுல இருந்தேன், எவ்வளவு டைம் கோபத்தை கட்டுப்படுத்த, எவ்வளவு டைம் நல்ல எண்ணங்களை உருவாக்குன அப்படின்னு நாமளே கேட்டுக்கணும். இதுதாங்க உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி படிக்கிற மாதிரி கிடையாது, ஒவ்வொரு நாளும் தயாராக இருக்கிறது மாதிரி நாம கூட ஒவ்வொரு நாளும் மனச ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கை எந்த நேரத்திலயும் ஒரு சோதனையை கொடுக்கலாம். அப்போ பயப்படாம, பயம் இல்லாம, பதட்டப்படாம ஒரே ஒரு வினாடியில நான் இறைவனோட குழந்தை அப்படின்னு நிலைச்சிருக்க முடிஞ்சதுன்னா அதுதான் ராஜயோகத்தினுடைய வெற்றி. பாப் தாதாவோட ஆசை கூட இதுதான். ஒவ்வொரு குழந்தையும் சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு பிராப்தியையும் அனுபவம் பண்ணணும். அமைதி, அன்பு, சக்தி, ஞானம், ஆனந்தம் இதெல்லாம் புக்ல படிக்க வேண்டிய வார்த்தை இல்ல, அனுபவிக்க வேண்டிய செல்வம். இன்னைக்கு ஒரு சின்ன உறுதி எடுக்கலாமா? ஒரு நாள்ல குறைஞ்சது 5 டைம் எல்லா வேலையையும் ஒரு வினாடி ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒளிமயமான ஆத்மா அப்படின்ற சின்ன பயிற்சி மனசுக்குள்ள சொல்லுங்க. நான் ஒரு அமைதியான ஒளி நிறைந்த ஆத்மா, என் மனம் முழுமையாக அமைதியில் இருக்கிறது. நான் எப்போது விரும்புகிறேனோ அந்த நொடியில் இறைவனின் நினைவில் நிலைத்திருக்க முடிகிறது. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையாகிறது. என் வாழ்க்கை இறைவனின் ஆசீர்வாதங்களால் நிரம்புகின்றது. தேங்க்யூ. ஓம் சாந்தி.